ஓம் கம் கணபதியே நமக. இந்த பதிவில் நாம் காணக்கூடியது மகர ராசிக்காரர்களுக்கு. பொதுவாகவே வாழ்க்கையில ஒரு மாதிரி அமைதியாகவே போய்கிட்டு இருக்கும். வாழ்க்கை அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அதுக்கு நடுவில் நமக்கு வரக்கூடிய சில விஷயங்களால் மாறுதல் ஏற்படும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பண்டிகை காலங்கள், விழா காலங்கள், கோவில் திருவிழாக்கள், வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள், இதையெல்லாம் மனதில் இருக்கக்கூடிய பல பாரங்கள் குறையும். அந்த கஷ்டம் எல்லாம் குறையக்கூடிய தருணமாக அந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதாங்க. அப்படிப்பட்ட சுப நிகழ்ச்சியாக கருதப்படுவது தான் தீபாவளி. தீபாவளினாலே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், மனசுக்கு ஒரு இதம் தரக்கூடியதாக தான் இருக்கும். இல்லைங்க, என் மனசு அவ்வளோ பாரமாக இருக்குங்க, அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அதை நீங்கள் மாற்றிக்க நீங்கள் முயற்சி பண்ணி தான் ஆகும். ஏன்னா அந்த வழிகள் ஏற்கனவே பழைய வழிகள் இருந்துக்கிட்டு இருந்தாலும் அதுலேயே நம்ம இருந்துக்கிட்டு இருந்தால் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? இருக்காது. அதனால தான் ஆதி காலத்திலேயே பெரியோர்கள் இதை மாதிரியான சின்ன சின்ன விழாக்கள் செய்கிறது, பண்டிகைகள் கொண்டாடுவது, விழாக்கள் செய்வதோடு சேர்ந்து சுப நிகழ்ச்சிகள் செய்வது, அதை போலெல்லாம் நமக்கு ஒரு மனதில் ஒரு உற்சாகம், நிறைய விஷயங்கள் தெளிவாக தெரியறது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய தருணமாகத்தான் அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும். அதை போலத்தான் இப்பொழுது உங்களுக்கு வாழ்வாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமாக இந்த குடும்பத்தில் ஒரு அளவுக்கு உங்களுக்கு நிம்மதியும் வசதியும் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது. மனநிலை பாதிப்புகள் எல்லாம் மனசில் இருந்து வந்த பல சங்கடங்கள், கஷ்டங்கள், வலிகள் எல்லாம் தீரக்கூடிய தருணமாக இருக்குதுங்க. உறவுகள் உங்களுடன் இப்பொழுது கொஞ்சம் பேசக்கூடிய, ஓரளவுக்கு உங்களோட அனுசரித்து போகிறது, இல்லை உறவுகளுடன் நீங்கள் சேர்ந்து பயணம் பண்ணக்கூடிய தருணங்களாக இருக்குது. இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியதாக தாங்க இருந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் தொழில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தில் இருக்குது. பணியில் நீண்ட கால திட்டங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமான பலன் தரக்கூடிய தருணமாகத்தான் இருக்குது. இது ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தருணங்கிறதுனால எந்த விஷயமாக இருந்தாலும் அதை கொஞ்சம் சாமர்த்தியமாக கொஞ்சம் அதுலேயே ஆலோசனை பண்ணி செஞ்சீங்கன்னா அந்த வேலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் தரக்கூடியதாக இருக்குது. பண வரவு நல்லா இருக்குங்க. பண விஷயத்தில் இது நாள் வரையில் இருந்து வந்த தடைகள், கஷ்டங்கள் எல்லாம் தீரும். ஒரு மாற்றம் இருக்கும். தீபாவளியிலேருந்தே பாருங்கள், உங்களுக்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மன நிறைவு ஏற்படக்கூடிய தருணங்கள், பணம் வரக்கூடிய தருணம், தொழிலில் லாபம் ஏற்படக்கூடியது. ஏற்கனவே முதலீடு செய்து வைத்தவர்களுக்கு இப்போ லாபம் அதிகரிக்கமாக இருக்கும். இல்லை நான் இப்போ தான் முதலீடு பண்ண போகிறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது. இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, இல்லை வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, அது மாதிரியான யோக பலனும் இந்த காலத்தில் இருக்குதுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக தீபாவளியிலிருந்து மாறிக்கிட்டே வரும் பாருங்க. நல்ல ஒரு மாற்றம். இந்த பண்டிகையானது உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தருணங்களை தானாக கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ உடல்நிலையை குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உணவு சரியாக எடுத்துக்காமல் இருக்கிற பிரச்சனை, அது மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. ஆனால் வேலை சுமை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு தாங்க. அந்த வேலையை நீங்கள் செய்துகிட்டே இருக்கும் பொழுது பொருளாதார மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க. அதனால தொடர்ந்து உங்களுடைய வாழ்வாதாரம் மாறக்கூடிய அமைப்பில் எல்லா கிரகங்களும் சப்போர்ட் பண்ணுதுங்க. இப்போ ஒவ்வொரு கிரகமாக எந்த மாதிரியான அமைப்பை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மகர ராசிக்கு குரு பகவான் ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்துகிறாருங்க. வேலை வாய்ப்பின் முன்னேற்றம் இருக்குது. கடினமான முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது. அதே போல் கடினமான விஷயங்கள் இது நாள் வரைக்கும் இருந்தது கூட இப்போ சுமூகமாக நிலை மாறக்கூடியதாக இருக்கும். தொழிலில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தருணமாகவும் இந்த தருணத்தை குரு பகவான் கொடுக்குறாரு. புதுசாக ஏதாவது வேலை தொடங்கலாம், இல்லை புதிய வேலைக்கு செல்லலான்ற ஒரு ஐடியா இருந்துக்கிட்டு இருந்ததுன்னா அந்த அமைப்பும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. வியாபார வளர்ச்சி எல்லாம் சிறப்பாக இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் வருது. பொருளாதார மாற்றம் இருந்தாலே பல சங்கடங்கள் இயற்கையாக தீர்ந்துடும். ஏன்னா பண வரவு இருக்கும் பொழுது பல பிரச்சனைகளை நாம் ஸ்மூத்தாக சரி பண்ணக்கூடிய தருணமாக ஆயிடுது. ஒரு பிரச்சனைனா நம்ம அதை சரி பண்ணலாம், பணம் இல்லைனா எல்லா பிரச்சனையும் சேர்ந்து வந்துடும். இப்போ அந்த மாதிரி பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொழுது பல பிரச்சனைகள் தீரக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்குது. ஏற்கனவே எல்லாத்துலேயும் லாஸுங்க, லாபம் இல்லாமல் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கன்றவங்களை கூட உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய தருணமாக அதிலிருந்து மீண்டு வருவீங்க. மீண்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுது. செலவுகள் எல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய அவசியத்தில் இருக்கீங்க. அதை நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். செலவு அதிகமாக ஏற்பட்டாலும் அதை சரியாக அமைச்சிக்கக்கூடிய எண்ணத்தை ஏற்படுத்திக்கணும். இந்த காலகட்டத்தில் உடம்பு ரீதியான ஏதாவது பிரச்சனை வருதுன்னா உடனடியாக மருத்துவரை பார்ப்பது நல்லது. இது முன்னெச்சரிக்கைக்கும் கவனத்துக்கும் தாங்க இதை சொல்கிறேன். உடம்புக்கு ஏதாவது வந்துருமெல்லாம் பயப்படாதீங்க. ஏற்கனவே இருக்கிறது பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். உடம்புல சுகர் இருக்கிறது, பிபி இருக்கிறது, வேறு ஏதாவது சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்து டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். வேறு ஒன்றும் தேவையில்லை. இதுக்காக புதுசாக எதுவும் வந்துடலாம் கிடையாது. இருக்கிறத சரியாக நீங்கள் பார்த்துக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீங்க. குடும்பத்தில் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகக்கூடிய தருணமாக இருக்குதுங்க. சொத்து பிரச்சனை எல்லாம் தீரும். அதே போல் சொத்துல பிரச்சனை இருக்குது, இன்னைய வரைக்கும் என் கைக்கு சேரலை, அது வந்தால் கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் ஆகலான்னு பார்க்குறேங்க, ஆனால் ஒன்றும் வழி இல்லைங்கன்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு இப்போ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது. இதனால் உங்களுக்கு பல சங்கடங்களே தீந்துடும். எல்லா விதத்திலும் உங்களுக்கு உரியது சேரக்கூடியது அமைப்பு, உங்கள் குழந்தைகளுக்கு சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. எல்லா விதமும்
அற்புதமான நேரமாக இருக்குது. உங்களுக்கு இது சாதகமான பலன். குடும்பத்தில் இப்போ உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தருணமும் ஏற்படும். அதே போல் குடும்பத்தில் உங்களுக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கும் நீங்களும் சரியாக தான் இருக்கீங்க, ஏதோ தவறு நடந்துருச்சு, சின்ன பொருளாதாரம் வந்து உங்களுக்கு வீணாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கலாம். உடல் ரீதியான சங்கடங்கள்ல அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கலாம். அவங்களும் உங்களுக்கு சரி இதுக்கு மேலே சரியாயிடும் அப்படின்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தருணத்தை குரு பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்றுங்க. இப்போ சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, கடந்த சில ஆண்டுகளாக சனி பகவான் உங்கள் ராசியை போட்டு படாத பாடு படுத்தினாலும் இப்போ அவருடைய எல்லாவித வழிவகையும் ஏற்படுத்தக்கூடிய தருணங்களாக இருக்குதுங்க. சனி பகவான் உங்கள் ராசிநாதன்னும் பொழுது இன்னும் உங்களுக்கு பலம் மிக்கதாக மாறுது. எல்லா விதத்திலும் பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்குது. மன அழுத்தங்கள்லாம் இப்போ குறையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மன அழுத்தம்லாம் ஏற்கனவே நிறைய இருக்குதுங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க. என்னதான் ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அதை என்னால் அனுபவிக்கவே முடியல. எனக்கு அந்த பிரச்சனைகள் தான் ஞாபகத்தில் இருக்குது. எனக்கு மற்றவங்க கொடுத்த வழிகள் தான் திருப்பி திருப்பி யோசனையாகவே இருக்குதுன்னு சொல்கிறவங்க இயற்கையாக மாறக்கூடிய தருணத்தை சனி பகவான் கொடுப்பாரு. நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு. வேலை பளு இருந்தாலும் பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பொருளாதாரத்தின் மீது எண்ணம் ஏற்படும். இப்போ நிறைய நான் சம்பாதிக்கணும், என்ன சரியாக வச்சுக்கணும், குடும்பத்தை சரியாக வச்சுக்கணுங்கிற எண்ணம் ஏற்பட்டு அதனால் உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க. கொஞ்சம் வேகமாக செயல்பட ஆரம்பித்து உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது. அதே போல் முன்ன காலத்தில் அனுபவித்த பல பிரச்சனைகள் எல்லாம் இப்போ சரியாகக்கூடிய தருணமாகவும் இருக்குது. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாற்றத்தை உங்கள் ராசிநாதன் கொடுக்குறாருங்க. தொழிலில் நல்ல நம்பிக்கை ஏற்படும். அதே போல் தைரியமும் தன்னம்பிக்கையும் இப்போ உங்களுக்கு பல வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்கும். நிறைய திடமாக பேசுவீங்க, திட்டவட்டமாக பேசுவீங்க. குடும்ப உறவுகள்கிட்டையும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறையாக பேசுவாங்க, பாசிட்டிவாக பேசுவாங்க. நீ சரியாயிடும், நீ நல்லா இருப்ப, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ இப்போ நல்லா தான் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி உங்கள் கூட இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது மனதை ஒரு ஆறுதல் கொடுக்கறதோட அடுத்த கட்ட நகர்வு தெளிவாக செயல்படக்கூடிய அமைப்பை ஏற்படுதுங்க. ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணுங்க. டக்குன்னு உணர்ச்சி வசப்படுறது, கோபப்படுறது அதை மட்டும் நிறுத்திக்கோங்க. உங்களுக்கு பலன் நல்லா இருந்தாலும் ஒரு சிலர் வந்து என்ன தான் சொன்னாலும் அவங்க வந்து அவங்களுடைய எழுப்பிட்டு தான் இருப்பாங்க. உங்களை கோபப்படுத்துறது, சிலதை தேவையில்லாமல் பேசுறது, தேவையில்லாமல் சங்கடங்களை கொடுப்பது, இதையெல்லாம் அவங்க வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அதெல்லாம் நீங்கள் கண்டு காணாமல் போகிறது உங்களுக்கு நல்லது. இது உங்களுக்கு வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணமாகத்தான் இருக்குது. சனி பகவானை பொறுத்தவரையில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் ஓரளவுக்கு அந்யோன்யம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. தேவையான பண வரவு இருக்குது. கொடுத்த இடத்துல இருந்து கூட உங்களுக்குரிய பணங்கள் வரக்கூடிய தருணம். யாராவது வாங்கிட்டு உங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருந்தாலும் அந்த பணம் எல்லாம் வரக்கூடிய தருணத்தை சனி பகவான் கொடுப்பது ஒரு நல்ல மாற்றங்க. மன அழுத்தம்லாம் குறைஞ்சிரும், மன வலிமை கிடைக்கும். காலம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் கனிவையும் நன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற்றித்தர உங்கள் ராசிநாதன் சரியான அமைப்பில் இருக்காருங்க. ராகு பகவானை பொறுத்தவரையில் மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்பில் இருக்காருங்க. பண வரவு நல்லா இருக்கு. புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகக்கூடிய தருணத்தை கொடுக்குறாரு. குடும்பத்திலும் உங்களுக்கு இது நாள் வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி சந்தோஷத்தை கொடுக்குறாருங்க. குடும்பத்தில் ஒரு அளவுக்கு உங்களுடைய நிம்மதியும் சந்தோஷமும் இப்போ வந்து கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது. எந்த வேலை செய்தாலும் தடங்களாகவே இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ அந்த தடங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய தருணம். வேலைன்னு ஒன்று எடுக்கிறீங்க, எந்த முயற்சி பண்ணாலும் தடங்கள், தோல்வி, இதுலேயே பெரிய கஷ்டத்தை சந்திச்ச நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் காணக்கூடிய தருணமாக இருக்குது. வியாபாரத்தில் போட்டி இருந்தது, போட்டி பொறாமைகள்னால பல பேர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கலாம். இப்போ வாழ்க்கையில் முழுமையான வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கொஞ்சம் சண்டை சச்சரவை எல்லாம் வந்து குறையக்கூடிய தருணமாக இருக்குது. பிள்ளைகளோட எதிர்காலமும் நல்லா இருக்கும். இப்போ வந்து உங்களுடைய ராசி வந்து மகர ராசிக்காரர்களுக்கு மனைவியாலும் சந்தோஷம், கணவனாலும் சந்தோஷம், பிள்ளைகளாலும் சந்தோஷன்ற மாதிரி ஒரு சந்தோஷத்திற்குரிய தருணத்தை ராகு பகவான் கொடுப்பது ஒரு சாதகமான அமைப்பு தாங்க. இப்படிப்பட்ட மகர ராசிக்கு இப்போ வந்து கிரக பலன்கள் எப்படி இருக்குது, பஞ்சபூதங்கள் உங்களுக்கு என்ன சொல்லுது, பிரபஞ்சம் எதை நோக்கி உங்களை அழைத்து செல்லுதுன்னு சொல்லிட்டு எளிமையாக பார்க்கலாம் பாருங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தான் வந்து உங்கள் ராசிநாதன். அப்போ அவரோட நல்லது எல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 7.5 சனியில் இருந்து தவிச்சு வரும்பொழுது ராசிநாதனாகவே இருந்தாலும் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்பட்டுட்டு தாங்க இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களை சோதனையில் இருந்து மறுபடியும் அவர் உங்களுக்கு சாதனையாக மாற்றி கொடுக்கக்கூடிய நேரத்தை கொண்டுட்டு வராருங்க. வேலையில் இது நாள் வரையில் சின்ன சின்ன தடங்குகள் இருந்துச்சு. ஏதாவது ஒரு வேலை செய்யலைன்னா அதில் ஒரு தடங்கள், எப்படி நான் செய்ய போகிறேன், எது நான் செய்ய போகிறேன்ற எண்ணம் இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ அந்த தடங்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய நேரம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முயற்சியை சாதாரணமாக இருக்கக்கூடாது. ஒரு பங்கு முயற்சி இல்லை, 2 பங்கு முயற்சி எடுத்திங்கன்னா எல்லாமே சக்ஸஸ்ன்னு அர்த்தம். அப்போ மனசில் இருக்கக்கூடிய வேதனைகளை எல்லாம் தீர்த்துக்கோங்க. இப்போ மன வேதனை இருந்தாலே நமக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற யோசனை இல்லாமல் இருக்குது. மனசை தெளிவாக வச்சுக்கோங்க, முயற்சி நல்லா பண்ணுங்க, முக்கியத்துவம் கொடுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாறுதல் இருக்குதுன்னு நம்பணும். கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்போன்ற அளவுக்கு உங்கள் மனசை போட்டு நீங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. உங்கள் மனசுக்குள்ளே அதை அழுத்தமாக பதிய வச்சுட்டீங்க. நான் எப்பயும் கஷ்டம் தான் போட பிறந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி.
அப்போ அந்த பிறப்பையே நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க, நம்ம வாழ்நாள் முழுக்க கஷ்டம்னு நினைக்கிறீங்க. நிச்சயமாக கிடையாதுங்க. ஒரு காலகட்டம், குறிப்பிட்ட காலம் நம்மளை மீறி கஷ்டங்கள் வரதான் செய்யும். அதையும் ஏற்றுக்கிட்டு தான் செஞ்சீங்க, அதுலேயும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய காலங்களை சரியாக அமைச்சிக்கணும்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல வழிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை ஏற்றுக்க முயற்சி பண்ணுங்க. பாடம் கற்றுக் கொடுத்துட்டார், நிறைய பாடம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டார். இப்போ அதில் நீங்கள் எக்ஸாம் எழுத வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். நிறைய கற்றுக்கிட்டீங்க இல்லையா, இப்போ எழுதி பாஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதுதான் ஒரு காலம் உங்களுக்கு கனிவானதாக மாறக்கூடியதாக சனி பகவான் அமைச்சு கொடுக்குறாருங்க. அதே போல் குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக வெற்றியாக மாறக்கூடிய தருணமாக அமையுதுங்க. பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் மெதுவாக செய்யணும். எது ஒன்றுமே வேகமாக செயல்படுறேன்னு சொல்லிட்டு கடகடான்னு காலி பண்ணக்கூடாது. கொஞ்சம் நிறுத்தி பொறுமையாக நிதானமாக செயல்படுத்துங்க. அந்த பணத்தை செலவு பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும். வேகமாக செயல்படும் பொழுது அது கடகடன் காலி ஆகக்கூடிய தருணமாக ஆகுதுன்னா உங்களுக்கு மேலும் பணம் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். கடனாகலாம், வேற வழி இல்லாமல் பாதியிலே நிற்கிற மாதிரி போயிடும். அதனால கொஞ்சம் நிதானத்தோடு கையாள வேண்டிய அவசியத்தில் பண விஷயத்தில் இருக்கிறீங்க. தூரத்து உறவுகள் மூலமாக நல்ல உதவிகள் வரக்கூடிய தருணமாக இருக்குதுங்க. நிறைய உதவிகள் தூரத்து சொந்தமாக இருக்கலாம், எப்பயோ பழகின ஆட்களாக இருக்கலாம், எப்பயோ ஃப்ரெண்டாக இருந்தவங்க, அந்த மாதிரியான ஆட்கள் உங்களுடன் நல்ல ஒரு வாழ்வாதாரத்திற்கு மேம்போக்காக இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. நல்லவர்கள் உதவி கிடைச்சாலே போதுங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இதெல்லாம் உங்களுக்கு குரு பகவான் அற்புதமான ஒரு நேரத்தை கொடுக்குறாரு. செய்த வேலைக்கு பலன் கிடைக்கக்கூடிய தருணமாகவும் இது அமையுதுங்க. குருவை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுசாக உதவி செய்யலைனாலும் மெதுவாக அழுத்த திருத்தமாக உதவி செய்யக்கூடிய தருணமாக குரு பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க. அதே போல் ராகுவை பார்க்கும் பொழுது மனக்குழப்பம் எல்லாம் சரியாகுதுங்க. ராகு பகவான் உங்களுக்கு மனக்குழப்பத்தை சரி பண்ணுறார். குழப்பிக்கிட்டே இருந்தீங்க, மனசளவில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களோடைய உங்கள் கூடயே நீங்கள் உங்கள் மனசால் சண்டை போட்டிங்க இல்லையா, அதையெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய தருணமாக இருக்குது. அதே போல் தேவையில்லாத பயம், தேவையில்லாத அழுத்தம், இதையெல்லாம் குறையக்கூடிய அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறாருங்க. இரவு தூக்கம்லாம் இப்போ நல்லா இருக்கா மாதிரியான அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறாரு. நிறைய நீங்கள் தூங்காமையே நிறைய நாட்கள் கழிச்சிட்டிங்க. தூங்க மாட்டீங்க, சரியாக சாப்பிட மாட்டீங்க, சரியாக பேச மாட்டீங்க, என்ன செய்யறாங்கிறதே தெரியாமல் இருந்தீங்க. இப்போ கரெக்டாக எல்லாத்துக்கும் வழி கிடைக்கும், அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இதுதான் உங்கள் நேரம், இதுதான் உங்களுக்கு உரியதுன்றத ராகு பகவான் கொடுக்குறாரு. ஆனால் ஒன்று விஷயத்தில் மட்டும் கவனம் வேணுங்க. சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அது பெரிய பிரச்சனையாக மாற்றக்கூடிய அமைப்பை உங்களுக்கு ராகு கொடுப்பாரு. சாதாரண ஒரு விஷயமா இருக்கும், அது உங்களுக்கு பெரிய பாரமாகவோ மன அழுத்தமாகவோ மாறிடும். அதனால் அதெல்லாம் எதையும் கண்டுக்காமல் இருங்க, தைரியமாக இருங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறாருங்க. அதே போல் கேது பகவான் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு. டென்ஷன் இல்லாமல் உங்களை கொண்டுட்டு போகிறதுக்கு பார்க்குறாரு. ஏன்னா இது நாள் வரைக்கும் மனசளவுலையும் சரி, யோசித்தாலும் அறிவுபூர்வமாகவும் ஒரு எரிச்சலாக இருந்தீங்க. எது செய்கிறதுனாலும் ஒரு விருப்பம் இல்லாமல், எதுக்கு இதெல்லாம் எது பண்ணாலும் எனக்கு மிஸ்டேக் தான் ஆக போகுது, தவறு தான் நடக்க போகுதுன்ற மாதிரி இருந்தீங்க இல்லையா, அது எல்லாம் தீரக்கூடிய தருணமாக இப்பொழுது கேது பகவான் நல்லா இருக்காருங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. கேது ஒரு நல்ல இடத்துக்கு வரதெல்லாம் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய தருணமாக தான் மாறும். கேது நல்லா இருந்தால் நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். அரசாங்க உதவி கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும், அரசாங்கத்தின் மூலமாக பல சலுகைகள் ஏற்படும். இது எல்லாமே கேது சப்போர்ட் பண்ணாதான் யாராக இருந்தாலும் கிடைக்கும். எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் கேது சரியாக இருந்தால் நிறைய சலுகைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடியதாக மாறும். செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் குறையக்கூடிய தருணத்தை ஏற்படுத்துகிறார். கொஞ்சம் இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி சகோதரர் வழிகளில் எதிர்ப்பு, சண்டை, சாடி, கோர்ட்டு கேஸ் இது வரைக்கும் போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. மகர ராசியில் வழக்குகள்லாம் நிறைய பேருக்கு நடந்துட்டுருக்கு. அது எல்லாம் இப்போ சாதகமான அமைப்பை செவ்வாய் பகவான் கொடுக்குறார். வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை இருந்த மாதிரியே இருந்துகிட்டு இருக்கும். வெளியே இருந்து பிரச்சனை ஒரு பக்கம் வருதுன்னா வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை. அப்போ நான் எப்படிங்க இருக்க முடியும், என் முகத்தில் எப்படிங்க சந்தோஷம் இருக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க. கரெக்டு தான், இல்லைன்ல. இப்போ எல்லாம் மாறும். இப்போ அமைதியாகக்கூடிய தருணத்தை செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் அவசரப்படக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் அவசரப்படக்கூடாது. அதுக்கடுத்து என்ன நடக்கும், ஒரு இடத்துல என்ன மாதிரியான அமைப்பு இருக்குன்னு பார்க்கணும். அவங்க ஏன் பேசிட்டாங்க, அவங்க ஏன் செஞ்சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும், அவங்க செஞ்சாலும் மறுபடியும் அவங்க யோசிக்கிறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். தப்பு பண்ணிட்டோன்றதை அவங்க உணர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சரியான மாற்றம் ஏற்படும். அது இல்லை, அவங்கள யோசிக்க விடாமல் அதுங்காட்டி நீங்கள் பிரச்சனையை கொடுத்துட்டிங்கன்னா மேலும் மேலும் உங்களுக்கு தான் சங்கடம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் நிதானம் ரொம்ப முக்கியம், அவசரப்படக்கூடாதுங்க. ஏன்னா செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலும் வேகமாக செயல்படக்கூடியவர். அதனால் உங்களை வேகப்படுத்துவார். கொஞ்சம் எல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணு அப்படிங்கிற மாதிரி துரிதத்தை ஏற்படுத்துகிறார். வேணாம், நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது நாள் வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கான கிரெடிட் கிடைக்காம போயிருக்கும். உங்களுக்கு அந்த சலுகைகள், உங்கள் பேர், உங்கள் புகழ் எதுவுமே இல்லாமல்
கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, சூரியன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால, உங்களோட எஃபோர்ட் ஃபுல்லாவே அதுல இருக்குது. நீங்க போட்ட அத்தனைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதா இருக்குது. எந்த வேலை செய்தாலும் உங்களுக்கான கிரெடிட் கிடைக்குங்க. எல்லாமே உங்களுக்கு சரியா அமையக்கூடியது. அப்ப அதுல ஒரு சந்தோஷம், ஃபீல் கிடைக்கும். நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற உணர்வு வரக்கூடிய தருணத்தை சூரிய பகவான் குடுக்குறாருங்க. மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள், காலதாமதம், உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம இருந்தது எல்லாமே இப்ப வந்து மாறும். சூரியன் சரியா அமையும் பொழுது மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த வாக்குவாதம்லாம் சரியா போயிடும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லாத மாதிரி ஸ்மூத்தா கொண்டுட்டு போற அமைப்பை சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தோடு ஏற்படுத்தி குடுக்குறாருங்க. சுக்கிரன் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை குடுக்குறாருங்க. நல்ல அமைப்பை குடுக்குறாரு. உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியா போயிடும். உறவுகள்லாம் ஒத்து போற மாரி இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய தருணத்தை குடுக்குறார். சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பான, அழகான ஒரு செயல்படக்கூடியவர்களாக மாத்துறாரு. மகரத்திற்கு ஒரு அற்புதம் தாங்க. ஏன்னா சுக்கிரன் சரியாக இருந்தால் பண விஷயம் நல்லா இருக்கும். முதல்ல பணம் நல்லா இருக்கும். பணத்தினால இருந்து வந்த சங்கடங்கள்லாம் அப்படியே மெதுவா தீந்துரும். பொருளாதார வரவு இருந்துகிட்டே இருக்கும். மத்தவங்க முன்னாடி ஒரு கம்பீரமாகவோ, ஒரு அழகான தோற்றத்துடனோ தெரிவிக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அப்ப உங்களுக்கான தேஜஸ் வரக்கூடியது. இவ்வளோ நாளா பார்த்தீங்கன்னா, முகத்துல எப்பயும் ஒரு சோகம், அழுகை இருக்கா மாதிரி, எதுவுமே பிடிக்காம விரக்தியில இருந்த மாதிரி இருந்த உங்க முகம் கூட இப்போ ஒரு பளிச்சுன்னு பார்க்குறவங்க முன்னாடி தெய்வீகமா இருக்கக்கூடிய அமைப்பை சுக்கிர பகவான் உங்களுக்கு குடுப்பது ஒரு அற்புதம் தாங்க. மகர ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, இப்ப மனசுமை அதிகமா இருந்திருக்கும். அதெல்லாம் சரியாயிடும். வேலையில இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய தருணமா இருக்கு. பண வரவு ஏற்படும். அதனால கொஞ்சம் நீங்க நிதானத்தோட பணத்த கையாள்ற இடத்துல தான் இன்னும் இருக்கிறீங்கன்ற கவனமும் இருக்கணும். ஆனா பண வரவு இருக்கு. நல்லபடியா இருக்கு. குடும்பத்திலேயும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய தருணமா இருக்கு. உடல்ல இருந்து வந்த சோர்வு, தூக்கம் இல்லாம இருந்தது, ஏதோ ஒரு பாரமாக இருந்தது எல்லாம் குறையக்கூடிய அமைப்பை உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. எல்லா விதத்திலும் குரு பகவானும் நல்ல அமைப்புல இருக்காரு. சனி பகவானும் நல்ல அமைப்புல இருக்காங்க. அதேபோல செவ்வாயும் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலன குடுக்குறார். அப்ப நீங்க உங்களுக்குரியது என்ன, ஏது அப்படிங்கிறதுல தெளிவு வேணும். தெளிவோடு செயல்பட்டால் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நல்ல ஒரு சுப பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க.